ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பரதனி கேமிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ அப்டேட் இந்தியன் பைக் டிரைவிங் 3 தான் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த அப்டேட் வந்து March 31 அன்றைக்கி இருந்துச்சு. நேற்றே நாங்கள் அப்லோட் பண்ணோம், பட் சில காரணங்களால் அது இதுவாகிடுச்சு. ஸோ மறுபடி நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3005 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிசான் ஜிடிஆர் வரும். ஸோ கோல்டு கலரில் தகதகன்னு இருக்கும். நிசான் ஜிடிஆர் எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணால் ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எப்போ வரும்னு சொன்னாங்கன்னா ஜனவரிலேருந்தே ரூமர்ஸ் கிளம்பிச்சு. ஆனால் இப்போ மார்ச் மாதத்துக்கு, அதாவது ஏப்ரல் மாதம், ஸோ அதுக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சீட் கோடு என்னென்னா கொஞ்சம் இதை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ZX 10R வந்துட்டு மாடிஃபிகேஷன். ஆல்ரெடி ZX 10R இருந்தது, இப்போது அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன். அதுதான் அதுக்கு அடுத்ததும் KTM கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே KTMோட நம்ம 1210 போட்டோம்னா KTMோட சீட் கோடு வருமா, அதுவும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் புது KTM பைக்காக இப்போ ரிலீஸ் ஆகிறதெல்லாம் அதையும் அவங்க அதே சீட் கோடில் வச்சு மாற்றி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது ஒரு காரை கொண்டு வந்துட்டு 2 மாடிஃபிகேஷனை மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நியூ பிளேஸ் வந்திருக்கு. நம்ம அந்த பிளேஸை போய் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நியூவாக ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது கைஸ். அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கார் ஷோரூம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதாவது ஆர்பர் இருக்கும். இது ஆர்பராக இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற இடமான்னு தெரியாது. ஏன்னா பிரிட்ஜ் மாதிரி பாதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு அங்கே சிமெண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி போகிறதுக்கு இந்த ஒரு இடத்துல இருக்குது. நம்ம ஒரு சுற்றுன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் எது வந்தாலும் சரி, இவன் மண்டையில் மட்டும் முடி வளராது. ஏன்னா இவன் ஒரு மொட்டை. இவன் சொல்லுவான் மொட்டை சிவா கெட்ட சிவாடா அப்படின்வான். ஓகே, நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக ஒரு பில்டிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே இடத்துக்கு போவோம். இந்த வண்டியில் போனால் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம ஜெட் பேக்கில் சீக்கிரமாக போகணும். ஓகே காய்ஸ், ஸோ ஜெட் பேக்கை போட்டாச்சு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போயிடலாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தூக்கிறதுக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆர்பரில் இருக்குது. எப்போ 30th வரும்னாங்க, மறுபடி 21 வந்துச்சு. ஸோ இவ்வளோ டேஸ் லேட்டர் தான் வருது. ஆனால் பரவாயில்ல, March 6 விட்டாங்க, March 31 விட்டுட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு RGS டூல்ஸில் இருக்க சீட் கோட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஃபோன் கால் சீட் கோட்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம RGSல இருக்க சீட் கோட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓகே, இப்போ நம்ம RGS டூல்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு H1, அதாவது ஃபஸ்ட்டு H1 இல்லை எலி அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் வரும் மேலே. அதாவது மேலே பறக்கும், அந்த ஜெட்டுலாம் பறக்கிற மாதிரி. ஜெட்டுன்னு போட்டால் ஜெட்டு பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம H1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதில் சர்ச் அடிச்சிங்கன்னா ஒரு வீடு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மூட் ஆன் இப்படி போட்டிங்கன்னா இது பாருங்கள், இந்த வீடு நம்ம திருப்பி கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஸ்க்ரீன் திருப்பும்போது அந்த வீடும் திருப்புது இல்லையா, திரும்புகிற மாதிரி. ஓகே, அது ஆர்பருக்குள்ளே போயிடுச்சு வீடு. ஓகே, நம்ம அந்த கொஞ்சம் டச் பண்ணி இப்படி திருப்புற மாதிரி இருக்குது. அதாவது அந்த வீடை டச் பண்ணி நம்ம வரலால் திருப்புற மாதிரினா திரும்பிக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்ம இது இங்கே வச்சுருவோம். இந்த இடத்துல புது இடத்துல வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு மறுபடியும் அந்த RGS டூலில் H2 அப்படின்னு போட்டோன்னா இங்கே பாருங்கள் இன்னொரு வீடு. எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வீடு.
இந்த வீடை கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது H3 H3 அப்படின்னு போட்டோன்னா இன்னொரு ஹவுஸ். அப்புறமேட்டு H4 அப்படின்னு போட்டால் இன்னொரு ஹவுஸு. அப்படியே இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம ஹவுஸாக வைக்க போகிறோம். H5 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு ஹவுஸு. H6 ஆனால் ஹவுஸ் ஸ்பான் ஆகாது, ஏன்னா அது இடம் இல்லை. ஸோ ஸ்பான் ஆகாது. ஸோ நம்ம அதே மாதிரி 8 வரையும் H7 H8 வரையும், அது 1லேருந்து 8 வரையும் போட்டால் 8 வீடு வரும். எஸ். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சரி சேவ் டேட்டா அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி நம்ம சுற்றி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது சேவ் ஆகிடும். ஆனால் நம்ம போட போகிறதில்ல, ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது நீட்டாக வைக்கலை. நம்ம இந்த ரோடில் பிளாக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பயாவது திரும்பும்போது நம்மளுக்கு அட்டாக் ஆகும். அப்புறமேட்டு சரி இந்த திருப்பது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூட் ஆஃப்க்கு 4 போடுறேன். ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். எஸ். இப்போ நம்ம இதை டச் பண்ணால் கூட போகாது. ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த ஆர்ஜே ஸ்டீல்ஸ் அப்புறம் மொபைல் சீட் கோட்ஸும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. Bye guys. Bye.